ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவமும், அப்படி நிரப்பப்படும் பொழுது ஒரு விசுவாசி என்ன செய்வார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம கற்றுட்ருக்கிறோம். கடந்த எபிசோடில் நான் சொன்னேன், இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படும் பொழுது யூ வில் ஹாவ் கரேஜ், அதாவது தைரியம் வரும். எந்த பேதுரு யார் முன்னே மறுதளிச்சானோ அவங்கள விட பெரிய பெரிய ஆட்கள் நிற்கும் பொழுது அவங்க முன்ன தைரியமாக ஆண்டவரை பற்றி சொல்கிறத பார்க்குறோம். இதனால் நம்மளும் உடனே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, வி ஷுட் நாட் ஹாவ் அ ஃபால்ஸ் ஜீல். அதாவது உடனே பிரதர் நானும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனம் இல்லாத தைரியம் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல நாவுள்ளவர்களாகவும் தேவன் இருக்க சொல்கிறார். ஸோ அந்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதே நேரம் இங்கே தைரியம் வரும் பொழுது பேதுரு பார்த்தல எவ்வளோ தைரியமாக நான் நின்று பார்த்தல அப்படின்னு சொன்ன மாதிரி வரல. ஆனால் வசனம் எப்படி வருது பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். இந்த சம்பவம் நடந்த பின்பு பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, யாரு? புறஜாதிகள். நான் கர்த்தருக்காக எப்படி நிற்கிறேங்கிறத, எவ்வளோ தைரியமாக இருக்கேங்கிறத எனக்கு தெரியுதோ இல்லையோ, என்னை சுற்றி பார்க்குறவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன சொன்னாங்களா பாருங்களேன். அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியினால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அதாவது தைரியம்னா எந்த மாதிரி தைரியம் அப்படின்னா, எ வைஸ் கரேஜ். அதாவது அவங்களுக்கு எதிர் பேசுகிற லெவலுக்கு அவங்க முடியல. ரெண்டாவது, இவன் படிப்பறிவு இல்லாதவன்ல, இவன் பைத்தியக்காரன் மாதிரி இருந்தவன்ல, இவன் எப்படி இப்படி பேசுகிறான், அப்போ இது இவன் இல்லைப்பா, இதில் வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் இந்த தைரியத்தின் நிமித்தம் தேவனுக்கு மகிமை உண்டாகிற மாதிரி ஒரு தைரியம். சரி, இன்றைக்கி இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது நாம் என்ன செய்வோம்? ஒரு வசனத்தை, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, இதற்கு பின்பு நடக்கிற காரியம், வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க அடித்து மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது இனிமேல் நீ பண்ண அவ்வளோதான் அப்படின்னு ஏறக்குறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி இதுக்கு பிஹேவ் பண்ணுவோன்னு தெரியல. ஆவியில் நிரம்பி செயல்படுகிற நாம் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுவோன்னு தெரியல. ஆனால் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இவ்வளோ பெரிய மிரட்டல் ஆளுகிறவர்களிடமிருந்து வந்தபோது, அதிகாரிகளிடமிருந்து வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்ன பண்ணாங்க? தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். மிரட்டி சொல்லாதன்னு சொல்லி அடித்து அனுப்புகிறாங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு இப்போ ஆவியில் நிரம்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேறு இடத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு இல்லை, ஆவியில் நிரம்பி தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்னும் அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இந்த ஆவியில் நிரம்புறாங்கல்ல, அவங்க இந்த 32வது வசனத்தை படிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா தைரியம் இருந்துச்சு. எப்படி ஏன் தைரியம் இருந்துச்சு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்ன, நான் போய் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லி பேதுருவாகிய நான் செத்து போயிட்டேன்னா என் ஃபேமிலி என்ன ஆகிறது? இல்லை யோவானுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? அவங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா? இப்படி பிரச்சனை அங்கே வரல. ஏன்னா அவங்களுக்கு எதனால் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, ஏற்கனவே சொன்ன அந்த தைரியத்தின் மூலமாக தேவனாவும் மகிமைப்படணுண்டு. இன்னொரு காரியங்க, தைரியம் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, சுயநலங்கிறது அங்கே கொஞ்சம் கூட இல்லை. சுயநலத்துக்கு அவங்க ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற பொழுது சுயநலம் தானாக செத்து தைரியம் உள்ளவர்களாக அவர்கள் மாறுவார்கள். இப்போ இந்த தைரியமாக அடுத்தவங்க என்ன பண்ணாங்க? ஒன்று சுயநலம் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தவங்க என்ன பண்ணாங்க? எப்படி சொல்லுது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியமாய் சொன்னார்கள். எதை சொன்னார்கள்? தேவ வசனத்தை சொன்னார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வருது. அதுக்கு முன்னே தைரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு முறை என்னோடய சகோதரி சின்ன வயசில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தான். இழந்த பழம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. கிராமத்தில் ஒரு இழந்த பழம்னு சொல்லி செடி படர்ந்து இருக்கும், முள் இருக்கும் அதில். அப்போ யூஸ்வலாக அந்த முள் இருக்கிறதுனால கையை நீட்டி அந்த பழத்தை பறிக்க முடியாது.
ஸோ ஒரு கம்பு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டம்முன்னு தட்டுவாங்க. தட்டினோடனே அந்த உதிர்ந்த உடனே பழமெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். உடனே கம்பை கொடுத்து அந்த செடியை அப்படி தூக்கிட்டு கீழே இருக்கிற பழத்தெல்லாம் பொறுக்கிக்கலாம், அது ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அப்போது ஒரு நாள் என் தங்கை இதை மாதிரி போயிட்டு தட்டுன உடனே நிறைய பழம் விழுந்திருக்கு. விழுந்த உடனே அவள் என்ன பண்ணியிருக்கா, கம்பு வச்சுட்டு அதை தூக்கி பார்த்துருக்கா. அவளுடைய ரொம்ப சின்ன வயசில் தூக்கி பார்த்தா கீழே ஒரு பாம்பு இருந்திருக்கு. அப்போ இந்த பாம்பு பக்கத்தில் அது பழம்லாம் விழுந்து கிடந்திருக்கு. இவ அப்போ அந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா. ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்ணோட நான் சொன்னேன், தங்கச்சி உன் தைரியத்தை நினச்சி நான் மெச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பாம்பு இருந்து நீ பழத்தை எடுத்துகிட்டு வந்த பற்றியா அப்படின்னா அதுக்கு அவளுடைய பதில் இப்படி இருந்துச்சு, இங்கே நீ என் தைரியத்தை பார்க்கக்கூடாது, என் நாக்கை பார்க்கணும் அப்படின்னா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நான் தைரியமாக எடுத்துகிட்டு வந்ததை பார்க்காத, அந்த தைரியம் ஏன் வந்துச்சு அப்படின்னா என் நாக்கு அந்த பழத்து மேலே எனக்கு அவ்வளோ ஆசை, அதனால் அந்த தாகம் என்ன தைரியத்தை வர வச்சுது. அதே மாதிரி தான் ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நமக்கு இந்த சத்தியத்தின் மேலே ஒரு தாகம் வரும். இந்த தாகம் வந்துச்சுன்னா இந்த சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற உணர்வு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஃபெலிக்ஸ் முன்ன பவுல் நிற்கிறார். ஐயா ஒரு அதிபர் முன்னே நிற்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுனா ஒருவேளை அதிபர் கருணை காமிச்சா தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்கிறேன். அவன் முன்னே போய் நின்றுட்டு அங்கேயும் நம்ம பவுல் என்ன பண்ணாருன்னா, இங்கே பாரு ஃபெலிக்ஸு, நியாய தீர்ப்புன்னு ஒன்று வருது, நீ தப்பாக இருக்கிற, உன் மனைவி காரியத்தில் கொஞ்சம் யோசி, பார்த்துக்கோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சுன்னா அவன், எப்பா நீ இடத்த காலி பண்ணுப்பா, நீ பேசினா எனக்கே பயமாக இருக்குது. அப்போ நிற்கிற இவன் கைதி, அவன் அதிபர். ஒரு கைதி ஒரு பிரின்ஸுக்கு முன்னே நிற்கும் பொழுது ஏதோ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும்னு சொல்ல, யாராக இருந்தாலும் சரி சத்தியத்தை சத்தியமாக தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஆவியில் நிரம்புறவங்க. அதான் பவுலுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். இன்னும் இவருக்கு முன்னே ஏறக்குறைய பழைய உடன்படிக்கைவாதியாக சொல்லலாம். பழைய உடன்படிக்கையினுடைய சிறந்த கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். அவர் கதையும் ஏறக்குறைய அதே மாதிரி தான். பாருங்களேன், லூக்கா 3வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஏரோது முன்னே போய் நின்று, தம்பி உன் சகோதரனை மனைவியை வச்சுட்டு இருக்கிற, இது சரியில்லை, எப்பா இப்படி சொன்னால் ஒருவேளை தலை போயிரும்பா, தலையே போனாலும் பரவாயில்ல சத்தியத்துக்காக நிற்போம் அப்படிங்கிற இந்த தைரியம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டோம் அப்படின்னா இந்த தைரியம் நமக்கு வரும். இதை பவுலோட வாழ்க்கையில் எக்ஸாக்டாக நடந்தால் நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பவுல் சந்திக்கப்படுகிறார். 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். அனனியா வந்து ஜெபம் பண்ணுறாரு. ஏற்கனவே யூதனுடைய பெந்தெகோஸ்தே முடிந்தது, அதனால தான் இங்கே ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட உடனே பவுல் என்ன பண்ணார், நல்ல கவனிங்க, எதுக்கு வந்திருக்கிறாரு, எல்லா கிறிஸ்தவங்களையும் அடித்து தூக்கிட்டு போக வந்திருக்கிறாரு. இப்போ ஐயா என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்தவ மத்தியில் ஊழியத்துக்கு போகிறாரு. எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான விஷயம். டேய் இவன் தாண்டா நம்மளை போட்டு கொடுக்க வந்தவன், இவன் தான் நம்மளை மாட்டி விட வந்தவன், இவனை மட்டும் காலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுன்னு எல்லா கிறிஸ்தவனும் மொத்தமாக மேலே விழுந்திருந்தாலே என்ன இருக்கும், கற்பனையாக சொல்கிறேன். ஆனால் பவுல் என்ன பண்ணார் தெரியுமா, 9வது அதிகாரம் 17வது வசனம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார். 18வது வசனம், உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்தான், எழுந்தான், ஞானஸ்நானம் பெற்றான், சாப்பிட்டான், சில நாள் இருந்தான். 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொன்னதுக்காகத்தான் எல்லாத்தையும் காலி பண்ணான். இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளேயே யாரை பற்றி பிரசங்கிக்கிறான் அப்படின்னா கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஆலயங்களை பிரசங்கித்தான். அது மாத்திரமல்ல, 22வது வசனம் சொல்லுது, சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். யூதர்களாக சேர்ந்து ஒன்றை காலி பண்ணிடுவாங்கப்பா அவங்களையே கலங்க பண்ணுற அளவுக்கு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறமா கிளம்பி தப்பிச்சு கூடையில் ஏறி தப்பிச்சு எருசலேமுக்கு வராரு. எருசலேமுக்கு வந்தாலும் இங்கே இதே பிரச்சனை தான். இங்கே இவனோட ஓவர் தைரியத்தை பார்த்து பேக் பண்ணி நீ கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் போய் இருந்துட்டு சிசரி அனுப்பிச்சு அங்கேருந்து தர்சுக்கு அனுப்பிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பவுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா புரியுறக்காக சொல்கிறேன். ஆனால் அந்த தைரியம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நமக்கு உண்டாகிற தைரியம் எதுக்கு தெரியுமா, சத்தியத்தை சொல்கிறதுக்கு, இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்கிறதுக்கு, இயேசு தான் மேசியான்னு சொல்கிறதுக்கு. இந்நாள் வரைக்கும் மாற்றி சொல்லியிருந்தாலும் இப்போ பாவியினால் நிரப்பப்பட்டா என்னால் இந்த சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. எப்படி பாம்பே கிடந்தால் கூட அந்த பழத்தை என்னால் எடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பழத்து மேலே எனக்கு இருக்கிற ஒரு தாக்கம், அந்த பழத்து மேலே எனக்கு இருக்கிற நோக்கம், எப்படி அந்த என்னுடைய சகோதரிக்கு அந்த பழத்தை எடுக்க முடியாமல் இருந்துச்சோ, எப்படி பவுலுக்கு கழுத்தே போனாலும் உயிரே போனாலும் சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு தாக்கம் இருந்ததோ, அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நடக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது
சார்லஸ் பிராட்லா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனுஷன் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு அக்னாஸ்டிக், அதாவது கடவுள் இருக்கிறாரியா இருந்தால் நல்லாயிருக்கும், இப்போ ஒன்றும் செய்கிறது இல்லை, அவர் பாட்டு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்னாஸ்டிக் பிலீவ், நோ ரிலீஜன் அப்படிங்கிறவர். இன்னொருத்தர் ரெவரன் ஹெச்பி ஹகீஸ் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. உடனே தேவ மனிதரை பார்த்து இவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப ஓவராக கடவுளை பற்றி பேசுகிற, உனக்கு தெரிந்து ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கை மாறுற 100 பேரை நீ கூட்டு வா, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கடவுளை டினை பண்ணுறேன், நான் ஒரு 100 பேரை கூட்டு வரேன், 2 பேரும் நம்ம விவாதிப்போம், அப்போ தெரியும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னாராம். உடனே இவர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஒரு ஸ்டெடியத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. 100 பேர் எப்படி திருடனாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, கொலைகாரங்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, மோசமான வாழ்க்கையிலிருந்து சுவிசேஷத்தை நிமித்தமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழுகிற 100 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மறுரூபம் அடைந்த 100 பேர்களை இவர் கூட்டுட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஆடியன்ஸ் எல்லாம் ஸ்டேடியம் நிரம்பிடுச்சு. டிபேட் நடக்க போதுன்னு பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஆடியன்ஸ் ஃபுல் நிரம்பிட்டாங்க. 100 பேர் இங்கே இருக்கிறாங்க. இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இது நடக்கிறது லண்டன் இங்கிலாந்து நடக்குது. கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த பிராட்லா அவர் சொன்னார்ல, அந்த அக்னாஸ்டிக்னு சொன்னார்ல, அவர் என்ன பண்ணார்னா வரல. என்னடா பண்ண வைப்போம், எப்படி பல்ப் வாங்கினியா அப்படின்னு நினச்சாரான்னு தெரியல, அவர் வரல. இப்போ என்னாச்சு, 100 பேரை கூட்டு வந்திருக்கிறோம், இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு. டிபேட் வேணால் தோற்று போகலாம், ஆனால் எனக்குள்ள நான் நிரப்பப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா என்னை எப்படியாவது சத்தியத்தை சொல்லுன்னு டிரைவ் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் கூட இந்த ரெவரண்ட் ஹெச்பி ஹகீஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி நம்ம வந்த பர்பஸ் டிபேட் பண்ண வந்தோம், அவன் வரல, அதெல்லாம் விட்டுலாமா, கிடைச்சிருக்கு பாரு ஒரு வாய்ப்பு சுவிசேஷம் சொல்ல, இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, எந்த 100 பேர் இருந்தீங்கடா வரிசையாக சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய குருசோட மீட்டிங்கை மாற்றி அதன் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டாலும், நான் விரும்பின சூழ்நிலை இருந்தாலும் விரும்பின சூழ்நிலை இல்லாட்டாலும், நான் தேடுகிற ஆடியன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் சத்தியத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற உணர்வு வருகிறது. பார்த்தீங்களா, அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. உங்களுக்கு கடைசியாக எப்போ அது தோணுச்சு, எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லிடணும் பிரதர், எப்படியாவது ஏசப்பா பற்றி சொல்லிடணும் பிரதர், அது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல பிரதர். ஆவியில் நிரம்பி செயல்படுறீங்க பிரதர், ஆவியில் நிரம்பி செயல்படுறீங்க. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படும் பொழுது தைரியமாய் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது தைரியமாக இந்த வசனத்தை பிரசங்கிக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும், இந்த சுவிசேஷத்தை சொல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வேகம், உத்வேகம் எங்களுக்குள்ள வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் எங்கள் வார்த்தையின் வழியாக, எங்கள் வாழ்க்கையின் வழியாக சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, தேவ வசனத்தை வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் பிரசங்கிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.